மரியாளுக்கு முன்னாடி தூதன்ட்ட வார்த்தையை கொடுத்து அனுப்பிட்டு, கிருபை பெற்றவளே வாழ்க. அவளுக்கு பயம், பயப்படாத, நீ கர்ப்பவதியாக போறன்னு ஒரு செய்தி வருது. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் இப்பதான் என்கேஜா இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகல, நோ ப்ராப்ளம், பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடுவா. அவ்வளவுதான், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? எங்கேயாவது நடக்குமா? நடக்காது. ஆனா வார்த்தை சொல்லுது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்ப ஏற்கனவே வார்த்தை என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இப்ப பாருங்க, தனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அது நமக்கு பிரயோஜனமா மாறிட்டு. அப்ப வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது நமக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும். இது இப்போ நடக்க முடியாதது போல இருக்கும். இப்போ அதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லாதது போல தான் என்ன செய்யும் இருக்கு. ஆனா அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, பார்த்துட்டு இருக்க. வசனம் என்ன சொல்லுது அதை நான் அப்படியே நம்புறேன்.